வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி சென்ற பின் சிரியாவுக்குள் ஊடுருவியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம். இது இஸ்ரேல் நீண்ட காலமாக காத்திருந்த கணம். தாமதிக்காமல் சிரியாவுக்குள் இறங்கியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம். பஷார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்ததற்கு பல உலக நாடுகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன. சிரியாவில் வீதிகளில் மக்கள் கொண்டாடுகிறார்கள். சிரியாவில் இருந்து இடம்பெயர்ந்து உலக நாடுகளில் வசிக்கும் மில்லியன் கணக்கானவர்கள் கொண்டாடுகிறார்கள். பஷார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்ததற்கு இவர்களில் யாருக்கு அதிக ஆதாயம் என்றால் அது இஸ்ரேலுக்கு தான். அதைத்தான் உடனடியாக செய்து சிரியாவில் தமக்கு தேவையான பகுதியை ஆக்கிரமித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம். இஸ்ரேலிய தனிப்படைகள் இஸ்ரேல் சிரிய எல்லையில் ஐநாவால் பிரகடனம் செய்யப்பட்ட இடையக மண்டலத்தையும் கடந்து சிரியாவுக்குள் ஊடுருவி சிரிய பிரதேசத்தை ஆக்கிரமித்து விட்டது. இஸ்ரேலின் இந்த மிகப்பெரிய வெற்றி ஈரானின் மிகப்பெரிய தோல்வி. 1973 அக்டோபர் போருக்கு பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் முதல் தடவையாக சிரிய எல்லைக்குள் நுழைந்து ஆக்கிரமித்துள்ளது. சிரியாவில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்களின் வெற்றிகரமான உந்துதலின் பின்னணியில் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி செல்ல இஸ்ரேலிய படையெடுப்பு நடந்துள்ளது. இப்போது இஸ்ரேலிய படைகள் சிரியாவில் உள்ள ஹெர்மோன் மலை உச்சியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளன. அத்துடன் அந்த பகுதியின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு இன்றியமையாததாக கருதப்படும் பல இடங்களையும் கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தலைமை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி நேற்று இரவு இஸ்ரேலிய படைகள் கோலன் பீடபூமியில் உள்ள இடையக மண்டலத்திற்கு அப்பால் சென்றுவிட்டன என்பதை உறுதிப்படுத்தினார். இஸ்ரேலிய படைகள் சிரியாவில் மேலதிக பகுதிகளையும் ஆக்கிரமிக்க வாய்ப்பு உள்ளதாக விஷயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அல் அசாத்தின் இப்போது கவிழ்க்கப்பட்ட அரசாங்கத்திற்கு ஆதரவாக முன்பு சிரியாவில் போர் புரிந்த ஈரானிய ஆதரவான லெபனான் இயக்கம் ஹெஸ்பொல்லாவுடனான இஸ்ரேலின் போர் ஹெஸ்பொல்லாவை பலமற்றதாக ஆக்கிவிட்டது. அதனால் இஸ்ரேலிய ஊடுருவலை தடுக்க சிரியாவில் ஹெஸ்பொல்லா இல்லை. இஸ்ரேல் பல ஆண்டுகளாக சிரியாவில் ரகசியமாக செயற்பட்டு வருகிறது. இப்போது இந்த படையெடுப்பின் மூலம் பகிரங்கமாக செயற்படுகிறது. கடந்த காலங்களில் சிரியாவுக்குள் நடத்திய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் உரிமை கோரியதில்லை. ஆனால் மிக சமீபத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தும் தளங்கள் பற்றி மிகவும் வெளிப்படையாக கூறியது. ஏனென்றால் அந்த தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலால் நம்பகத்தன்மை கொண்ட காரணம் ஒன்றை காட்ட முடிந்தது. அந்த நம்பகத்தன்மை கொண்ட காரணம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹெஸ்புல்லாவின் ஆயுத விநியோக பாதைகளையும் தளங்களையும் குறிவைப்பதாக கூறியது. இஸ்ரேல் காட்டிய காரணம் நம்பகத்தன்மை கொண்டதாக இருந்ததால் உலக நாடுகள் எதுவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் சிரியாவில் இடையக மண்டலத்திற்கு அப்பால் இஸ்ரேல் தரைப்படைகளை நிறுத்தி அப்பகுதியை ஆக்கிரமிப்பதற்கு என்ன காரணம்? இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான கடைசி போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்த 1974 போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்த இடையக மண்டலத்தை வலியுறுத்துகிறது. இஸ்ரேலிய ராணுவ படைகள் அந்த இடையக மண்டலத்தையும் கடந்து சிரிய எல்லைக்குள் முதல் முறையாக வெளிப்படையாக நுழைந்திருப்பது இஸ்ரேலின் கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. இதிலும் இஸ்ரேலால் ஒரு நம்பகத்தன்மை கொண்ட காரணத்தை காட்ட முடியும். அந்த காரணமும் ஹெஸ்பொல்லா தான். அது என்னவென்றால் லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லா எல்லை கடந்து இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும் போது ஹெஸ்பொல்லா படைகள் சிரியா ஊடாகவும் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முடியும். சிரியாவுக்குள் அப்படியான இடங்களை தான் ஆக்கிரமித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம். அதாவது இது தற்காப்பு என்ற பிரிவுக்குள் வருகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்திய போது பல சுரங்க பாதைகள் இருப்பதை காட்டும் காணொலிகளை IDF வெளியிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போதெல்லாம் IDF திரும்ப ஒரு விஷயத்தை கூறியதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம். அந்த விஷயம் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் எப்படி இஸ்ரேலுக்குள் புகுந்து தீவிரவாத தாக்குதலை நடத்தி பணைய கைதிகளை பிடித்துக் கொண்டு ஓடியதோ அதே போல லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லாவும் இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு அந்த சுரங்க பாதைகளை அமைத்து வைத்துள்ளது என்று IDF திரும்ப கூறியது. அப்படி கூறியதற்கு ஒரு காரணம் இருந்தது. இதைத்தான் இப்போது திருப்பி போட்டுள்ளது இஸ்ரேல். அது என்னவென்றால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்குள் நுழையும் விதத்தில் சுரங்க பாதைகளை ஹெஸ்பொல்லாவால் அமைக்க முடிந்தால் அது சிரியாவிலும் செய்ய முடியும் அல்லவா? அதை தடுக்க வேண்டுமென்றால் சிரியாவில் ஹெஸ்பொல்லாவால் சுரங்க பாதைகளை அமைக்கக்கூடிய பகுதிகள் இஸ்ரேல் வசம் இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்ரேல் இப்போது ஆக்கிரமித்துள்ளது. அதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை உலக நாடுகள் கண்டிக்கவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 உண்மையிலேயே ஹமாஸால் ஏற்பட்டது. அது ஹெஸ்பொல்லாவாலும் ஏற்படலாம். காரணம் ஹமாஸ் ஹெஸ்பொல்லா இரண்டுக்குமே ஒரே எஜமான், அது ஈரான். இரண்டு அமைப்புகளும் ஈரானிய உத்தரவுப்படி இஸ்ரேலை தாக்கிய நாடுகள். மொத்தத்தில் இஸ்ரேலிடம் சிறிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான காரணம் உண்டு. உண்மையில் ஹெஸ்பொல்லாவிடம் தற்போது அடிப்படையான பலம் கிடையாது.
ஆனால் வருங்காலத்தில் அப்படி ஒரு பலம் ஏற்படக்கூடும் என்று இஸ்ரேல் காரணம் காட்ட முடியும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே உள்ள இடையக பகுதியை கைப்பற்றுமாறு துருப்புக்களுக்கு உத்தரவிட்டதாக அறிவித்தார். இஸ்ரேலின் எல்லைக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு விரோத சக்தியும் தன்னை உள்வாங்கிக் கொள்ளாமல் இருக்க இந்த நிலைகளை கையகப்படுத்துமாறு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நாங்கள் கட்டளையிட்டோம் என்று நேத்தன்யாகு கூறினார். பொருத்தமான ஏற்பாடு கிடைக்கும் வரை இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். அதன்பின் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சே அட்ரே இடையக மண்டலத்திற்கு அருகே சிரியாவுக்குள் உள்ள 5 கிராமங்களில் ஊரடங்கு உத்தரவை அறிவித்தார். அடுத்த அறிவிப்பு வரும் வரை குடியிருப்பாளர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு உத்தரவிட்டார். அதன்பின் இடையக மண்டலத்திற்கு அப்பாலும் சிரியாவில் இடங்களை ஆக்கிரமிக்குமாறு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அதே நேரத்தில் சிரியாவில் உள்ள உள்நாட்டு நிகழ்வுகளில் தலையிடவில்லை என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இடையக மண்டலத்தை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் தேவையான தொலைவு வரை சிரியாவுக்குள் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து செயற்படும் என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஜோர்டான் எல்லையில் உள்ள கோலன் பீடபூமியில் உள்ள சிரியாவின் குனிட்ரா பகுதியில் இஸ்ரேலிய டேங்கர் மற்றும் கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அல் அசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த முற்படும் இயக்கங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் குறிப்பிடுவார்கள். நேத்தன்யாகு இந்த நிலைநிறுத்தம் தற்காலிகமானது என்று வலியுறுத்தினாலும் சிரியாவில் உள்ள உறுதியற்ற தன்மையை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். நேற்றிரவு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு சிரியாவில் ஹடார் அருகே ஐக்கிய நாடுகளின் கண்காணிப்பு நிலையத்தை தாக்கிய ஆயுதமேந்திய நபர்களை விரட்டியடிப்பதற்கு தமது படைகள் உதவியதாக கூறியது. அந்த இடத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத ஆயுதமேந்தியவர்கள் காணப்பட்டதாகவும் அதில் 20 பேர் உள்ளே சென்றதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் அமைப்பு கூறியுள்ளது. 1967ஆம் ஆண்டு மத்திய கிழக்கு போரின் போது இஸ்ரேல் கோலன் பீடபூமியின் சில பகுதிகளை கைப்பற்றியது. அதன்பின் 1981ஆம் ஆண்டு கோலன் பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. எஞ்சிய பகுதி சிரியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 2019ஆம் ஆண்டில் தனது முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் கோலன் பீடபூமியில் இஸ்ரேலிய இறையாண்மையை அங்கீகரித்த போதிலும் பெரும்பாலான உலக நாடுகள் இந்த பகுதியை இஸ்ரேலிய ஆக்கிரமித்துள்ள சிறிய பிரதேசமாக கருதுகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பீடபூமி பகுதியில் தனது படைகளை சிறிய எல்லைக்குள் நகர்த்தப் போவதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் முன்கூட்டியே தெரிவித்ததாக அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் கூறுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு சிரியாவுடனான 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தம் முறிந்துவிட்டதாக கூறினார். அதன் பின்னரே அவர் இடையக மண்டலத்தையும் கடந்து சிரியாவுக்குள் உள்ள கட்டளை நிலைகளை கைப்பற்றுமாறு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நேற்று உத்தரவிட்டார்.